ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸியான அம்மாக்களுக்காக வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ நானும் இப்போ ஒரு அம்மா, அதனால் வந்து எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் டிப்ஸ் தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்க கூட மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காமனாக வந்து 6 to 9 அப்படின்ற டைமிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எழுந்ததும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட திங்க் பண்ணலாம். கரெக்டாக வந்து 6 o'clock வந்து எழுந்துறீங்க. எழுந்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து திங்க் பண்ணுங்கள். அன்றைக்கி டே வந்து எப்படி பிளான் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து உட்காந்து நல்லா யோசிங்க. ரொம்ப வந்து காலையிலே வந்து ப்ரெஷர் ஆகிக்காதீங்க யோசிச்சு. ஸோ கொஞ்சமாக லைட்டாக வந்து யோசிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன ஃபுட் சமைக்கலாம், அண்ட் வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஆனால் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சாலே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நானும் அப்படி ஒரு ஆள் தான். எனக்குமே சமைக்கிறத யோசிச்சாதான் எனக்கு செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துட்டு உட்காந்துட்டு குடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் வாட்டர் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே திங்க் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி டேயில் வந்து இதுதான் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 minutes வந்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நல்லா விண்டோஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா வந்து ப்ரீத் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேசினஸ்லாம் வெளியே போயிட்டு ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மெயினான திங் வந்து முன்னாடியே நீங்கள் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டே உங்களுக்கு சூப்பராக போகும். ஸோ மீல் ப்ரெப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மீல் ப்ரெப் டுடே பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட டே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து இருக்குது, சிம்பிளாகவும் இருக்கும், குக் பண்ணாமலேயும் நம்ம சமைக்க முடியும். ஸோ ரொம்ப வந்து அதுக்கு மெனக்கெட்டு சமைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சிம்பிளாக குக் பண்ணுற ஃபுட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த டைம் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னா சாலட் பண்ணலாம், இல்லை ஒரு சுண்டலை வச்சு சாப்பிடலாம், எக் வந்து பாயில் பண்ணி அதை சாப்பிடலாம், இல்லை ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. போகா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். இதோட லஞ்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். லஞ்சுக்கும் நீங்கள் ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்றது கிடையாது. வறுத்தது பொரிச்சது இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாம டீப் ஃப்ரை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈஸியாக என்ன சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நிறைய வந்து யூடியூப்பில் ஆன்லைன்லலாம் வந்து நிறைய ஈஸி ரெசிபிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பார்த்துட்டு அதை கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் வந்து நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறீங்களோ ஸோ அதையும் வந்து பாசிபிளாக இருந்தால் நைட்டே சமைக்க போகிறத வந்து மார்னிங்கே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே வந்து ஃபர்ஸ்ட் வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பு. நீங்கள் வெசல் வாஷிங் அப்புறம் வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி க்ளீனாக வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போது நீட்டாக இருக்குமா. ஸோ அப்போவே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மைண்டில். வீடு க்ளீனாக இருக்கிறது நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கிட்ட வந்து நீங்கள் எழுப்பலாம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு வீட்டில் உள்ளவங்களே எழுப்புங்க. உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய்ட்டு ரிலாக்ஸாக எழுப்புங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஏந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையே கெட்டு போயிடும். ஸோ வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களே எழுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட குழந்தைய வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, ஸோ இல்லைனா அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 5 yearsக்கு மேலே வந்து கிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து செஞ்சுக்கிறதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கில்ட்டும் தேவையில்லை. ஒரு மாமா வந்து சில கில்ட் வந்து நமக்கு வரதான் செய்யும். பரவாயில்ல, வந்தாலும் ஓகே பரவாயில்ல. அவங்களே வந்து அவங்களோட புக்ஸை வந்து எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே சாப்பிட சொல்லுங்கள். அவங்களோட ஷூவை அவங்களே வந்து மாட்டிக்க சொல்லுங்கள்.
கொடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாரையும் வந்து எதிர்பார்க்காம அவங்களோட தேவையை வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க. இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கிளம்புனதுக்கப்புறம் அவங்க எல்லாம்னா கிட்டு ஹஸ்பண்டு வீட்டில் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டு, பில்லோ, பெட்ஷீட்ஸு இதெல்லாம் வந்து நீட் பண்ணி விடலாம். அண்ட் இன்னொன்று வந்து கிச்சனில் வந்து எல்லாமே அப்படி அப்படி தானே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் பேக் பண்ணிப்போம். அதை வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுக்கலாம். குக் பண்ண ஃபுல் எல்லாமே வந்து சர்விங் பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் வந்து லோட் பண்ணலாம். வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ் லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கிறது, மாப் பண்ணுறது இதெல்லாமே நம்ம பண்ணலாம். முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ காஃபி வந்து குடிச்சிக்கிட்டே வந்து உங்களோட டேவை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அன்றைக்கி டேயில் வந்து வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். எப்படியும் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? மார்னிங்கே இந்த ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்கூல்லேருந்து பாப்பா வந்துடுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். துணி மடிக்கிற வேலை ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே ஸோ உங்களோட கிட் வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் வந்து இருக்குது. ஸோ உங்கள் கிட் வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே உங்களோட இன்னொரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்கள் அவங்க வர்றதுக்குள்ளே பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 15 to 20 மினிட்ஸ் மட்டுமே போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஆஃப் ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் வந்து ஒரு 5:30லேருந்து 9 o'clock ஒரு 5:30லேருந்து ஒரு 9:30 வரைக்கும் என்னென்ன ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். உங்கள் பாப்பாக்கும் சீக்கிரமாக பசிக்கும். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சீக்கிரமாக பசிக்கும். ஏன் உங்களுக்கும் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்கும். ஸோ உங்களோட டின்னரை வந்து நீங்கள் ஒரு 5:30லேருந்து 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீ முடிஞ்ச அளவுக்கு 6:30 உங்களோட டின்னரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து உங்களோட டின்னரை வந்து சாப்பிட்லாம். உங்களோட டின்னரை வந்து நீங்கள் ஒரு 8 to 8:30 வந்து சாப்பிட்டு முடிக்க பாருங்கள். ஸோ லேட் நைட் சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஸோ பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஸோ ஸ்கூல் போகிற பசங்க அப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அதனால வந்து ஒரு 8:30 வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட குழந்தைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து மோஸ்ட்லி முன்னாடி நாள் நைட்டே வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து அவங்க தேட மாட்டாங்க இல்லையா? நம்மளும் தேட வேண்டிய வேலை இருக்காது. முன்னாடி நாளே எடுத்து வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக வந்து வேர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ தேட வேண்டிய டைமும் வந்து இதனால சேவ் ஆகுது. அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்கூல் பேக்கையும் வந்து கரெக்டாக பேக் பண்ணிவிடுங்க. ஒரு 5:30லேருந்து சொல்கிறேன். ஸோ 5:30க்கு உங்களோட பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் அன்றைக்கி டே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கலாம். ஒரு புக் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங்லாம் அவங்க கூட ரொட்டீனாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூலில் வந்து என்ன நிலமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ வீட்டுக்கு வந்தால் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த டைம்லேயும் அவங்கள போட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸ்கூல்லையும் வந்து படின்னு சொல்லியிருப்பாங்க எப்படியும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவங்கள படின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட ஒரு குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஹோல் ஹவுஸ் ரீசெட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா, திங்ஸ் எல்லாமே வந்து அதோட பிளேஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வீட்டை வந்து கரெக்டாக டைடி அப் பண்ணுறது, கவுண்டர் டாப் வந்து வைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெசல் வாஷிங் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக நைட்டே வந்து முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டை வந்து நீட்டாக டைடி அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஷவர் பாத் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஒரு கப் ஆஃப் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காஃபி குடிப்பீங்க அப்படின்னா காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒரு புக் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மொபைல் ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஜேர்னல் எழுதுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் என்ன நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டைரி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டே வந்து சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைன் பை லைனாக வந்து உங்கள் மைண்டில் வர தாட் எல்லாமே உட்காந்து எழுதுங்க. நைட்டே உட்காந்து மார்னிங் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஸ்லீப்பும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பாசிபிள் இருந்தால் ஒரு 8 hours வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்லீப் எடுங்க.
இந்த மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேபிஸ் கூட வந்து நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப நாளைக்கு பேபியாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Sarah. குட்டி லவ் யூ சொல்லுமா அம்மாக்கு. லவ் யூ எப்படி சொல்லணும்? ஸோ கியூட் குட்டி.